இந்த பார்சல் எங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் ஒரு அண்ணா தான் கேட்டிருக்கிறார். வாங்க அந்த அண்ணா என்னென்ன பொருட்கள் கேட்டான்னு சொல்லி ஒன்றா பார்ப்போம். இது வந்து கறித்தூள் வந்து 5 கிலோ அளவில் கேட்டிருக்கிறார். எள்ளுப்பா வந்து பனங்கட்டி எள்ளுப்பா தான். இது வந்து வெள்ளை எள்ளிலையும் கருப்பு எள்ளிலையும் செய்திருக்கிறோம் 2 கிலோ. மற்ற மிக்சர் வந்து 1 கிலோ. மாசி சம்பல் வந்து 2 கிலோ. இது வந்து டை கேட்டிருக்கிறார். இண்டிகா டை வந்து எத்தனை கேட்டிருக்கிறார்? 26 பைக்கெட் அளவில் கேட்டிருக்கிறார். இப்போ வந்து நாங்கள் எல்லாமே தயாரித்து ஆயத்தப்படுத்தி வச்சுட்டோம். அதோட இது வந்து கடையில் வாங்குறது தானே டை. நாங்கள் அனுப்ப படிக்கிற போகிறோம். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சமைச்சு காட்ட போகிறோன்னு சொன்னால் ஆட்டிறைச்சி. அன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஆட்டிறைச்சி கறி தான் இன்றைக்கு உங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறேன். ஏற்கனவே நான் வந்து ஆட்டிறைச்சி சாப்பிட்றதில்ல. இன்றைக்கு வந்து 2 கிலோ அளவில் ஒரு ஆக்கள் வீட்டுக்கு வரையினோம். அவர்களுக்காக நான் இந்த ஆட்டிறைச்சி சமைச்சு காட்ட போகிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமாக சமைப்பினோம். கண்டிப்பாக இஞ்சி உள்ளி சேர்த்தா தான் அது நல்லது. அப்படியெல்லாம் போட்டு தான் இன்றைக்கு உங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறேன். சில பேர் வந்து உருளைக்கிழங்கு தக்காளி பழம் எல்லாம் சேர்ப்பினோம். நான் வந்து அதை எதுவுமே சேர்க்காதமே தனியாக ஆட்டிறைச்சியில் தான் இன்றைக்கு கறி சமைக்க போகிறேன். அதாவது வெங்காயம் வந்து கூட போட வேணும். வாங்க இப்போ என்னென்ன பொருட்கள் சேர்த்து அந்த ஆட்டிறைச்சி சமைக்க போகிறோன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி யாராவது எங்கள் வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நாங்கள் ஆட்டிறைச்சியை பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்களா, எல்லாருக்குமே ஆட்டிறைச்சி பிடிக்கும். எனக்கு பெருசாக பிடிக்காது, நான் சாப்பிட்றே இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு ஆக்கள் வீட்டை வர போயிடணும். அதனால் ஆட்டிறைச்சியெல்லாம் ரெடி பண்ணி 2 கிலோ அளவில் வேண்டி வச்சுருக்குறோம். இஞ்சால வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் கணக்கு இருக்குது. நான் இந்த சமைக்கைகளை காட்டுறேன். முதல்ல நாங்கள் இந்த இஞ்சி உள்ளி எல்லாம் பேஸ்ட்டாக நாங்கள் இடிச்செடுப்போம். எல்லாம் கழுவி நீட்டாக எல்லாம் வச்சுருக்கிறேன். இதை வந்து இனிமேல் இடிச்செடுக்கணும். ஆட்டிறைச்சிக்கு கண்டிப்பாக இஞ்சி சேர்க்கணும். இப்போ இந்த இஞ்சியோடையே நாங்கள் கொஞ்சமாக மிளகு சேர்க்க போகிறோம். அளவான மிளகு சேர்ப்போம். அதோட கொஞ்சமாக சின்ன சீரகம் அப்படியே சேர்த்து நல்ல வடிவாக அடிச்செடுப்போம். உங்களுக்கு இடிக்கிறது கஷ்டம்னா நீங்கள் அந்த சின்ன மிக்சி கப்லேயும் போட்டு அடிச்செடுக்கலாம். அதோட வந்து உள்ளி இப்படி கைப்பிடி அளவில் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து அடிப்போம். உள்ளி உங்களுக்கு இடித்து பிடிக்காதுன்னு சொன்னால் நீங்கள் வெட்டி போடலாம். இவ்வளோ தான் அடித்ததுக்கு போதும். இனிமேல் வந்து நாங்கள் கறியை வைக்க ஆரம்பிப்போம். இப்போ வந்து நாங்கள் அடுப்பில் ஒரு சட்டி ஒன்று வச்சுக்கொள்ளுவோம். அதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து அளவாக ஊற்றுவோம். கொஞ்சமாக தான் ஊற்றுவோம். என்னென்னு சொன்னால் அந்த ஆட்டிறைச்சிலேயும் அந்த எண்ணெய் வரும். அதனால் அளவான எண்ணெய் காணும். எண்ணெய் சூடாகிட்டு நாங்கள் கராம்பு கருவாப்பட்டை சேர்ப்போம். இங்கே அளவாக சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடையே பம்பா வெங்காயம் சேர்ப்போம். நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் போய் கொண்டு வரட்டும். பாருங்க, வெங்காயம் இந்த பதமாக வேகினதுக்கு பிறகு நாங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்வோம். அதோட தேவையான அளவு கருவேப்பமில்லை நல்ல வடிவாக கழுவி வச்சுருங்க. அதையும் வடிவாக இப்படி பிச்சு போட்டு சேர்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வாசமாக இருக்கும்.
அப்படியே ரம்பையில் பார்த்தீங்களா, ரம்பையில் நல்ல பச்சை பசரண்டு இருக்குது. இந்த மாதிரி பிச்சு போட்டு இப்படி பிச்சு விட்டால் காணும். இதான் ஒரு நல்ல ஒரு வாசத்தை தரும். வெட்டி போடுறத விட பிச்சு போடுறதுல ஒரு நல்ல ஒரு வாசம் உண்டு வரும். இது வந்து பெருசாகவே போடுறேன். இப்படி இது கொஞ்சம் பதம் கட்டுது. பாருங்க, இந்த மாதிரி வதங்கின பிறகு நாங்கள் அந்த இடித்து வச்ச இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை இதுக்குள்ளே சேர்த்துருவோம். அப்படியே சேர்த்து வதக்கி கொள்வோம். இப்படியே கொஞ்சம் பதம் கட்டுக்கும். இதோட வந்து நீங்கள் தக்காளி பழம் உருளைக்கிழங்கு எதுவும் நீங்கள் சேர்க்கிறேன்னு சொன்னால் சேர்த்துக்கொள்ளலாம். நான் எதுவுமே சேர்க்கையில்லை. இப்போ வந்து நாங்கள் ஆட்டிறைச்சியை கொட்டிக்கொள்வோம். இந்த ஆட்டிறைச்சிக்கில் வர கொழுப்புல எல்லாம் கரைய எங்களுக்கு திருப்பம் நல்ல எண்ணெய் நல்ல வடிவாக வரும். இதுக்குள்ள இப்படியே கிளறிட்டு நாங்கள் ஒரு 3 நிமிஷமாக இதை மூடி வைப்போம். இப்போ நாங்கள் 3 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் திறந்து பார்ப்போம். வடிவாக திருப்பவும் நாங்கள் இப்படி கிண்டி விட வேணும். இப்போ நாங்கள் வந்து கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். அதோட மஞ்சள் தூளும் அளவாக சேர்ப்போம். இப்போ ரச்சி எல்லாம் எங்களுக்கு வந்து எண்ணெயில் வேகிட்டுது. நாங்கள் இப்போ வந்து கப்பிப்பால் சேர்ப்போம். ஆட்டிறைச்சி வந்து நல்ல வடிவங்களுக்கு அவிஞ்சு வேற வேணும். கப்பிப்பாலும் விட்டு அளவான தண்ணியும் சேர்ப்போம். கறித்தூள் வந்து தேவையான உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்படியே நாங்கள் ஒருக்கா கிண்டி விடுவோம். கட்டிப்பால் வந்து நாங்கள் கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இந்த விட்ட தண்ணி பாலெல்லாம் நல்ல வடிவாக வற்றி வர வேணும். அப்போ தான் எங்களுக்கு இந்த ஆட்டிறைச்சி வந்து நல்ல வடிவாக அவிஞ்சி நல்ல சொப்டாக வரும். இப்போ வந்து பாருங்க, நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விட்டுட்டோம். தூள் வந்து நீங்கள் காணாட்டா இன்னும் போடலாம். நான் வந்து இப்போ வந்து எங்களுக்கு இது வந்து கொதிச்சு வர தான் எங்களுக்கு கலர் தெரியும். அதனால் தண்ணி காணாட்டா நீங்கள் தாராளமாக ஊற்றி அவிய வைக்கலாம். இன்னும் வந்து எங்களுக்கு இந்த ரச்சி வந்து அவிஞ்சு வரைக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தண்ணி எங்களுக்கு வரும் கண்டிப்பாக. அதனால் இவ்வளோ தண்ணியும் எங்களுக்கு காணும்.
இப்படியே திருப்பவும் மூடி போட்டு மூடி நல்லா வடிவாக அவிஞ்சு வரட்டுக்கு. பாருங்க நான் மூடி விட்ட மூடியெல்லாம் திறந்துட்டேன்னு பாருங்க. இந்த மாதிரிக்கு தண்ணி வந்து நல்லபடியாக வற்றிட்டு போட்டுது. அதோட இந்த இறைச்சியும் வந்து நல்லபடியாக அவிஞ்சிட்டு நீட்டாக அவிஞ்சு தண்ணியெல்லாம் வற்றிட்டுது. இப்போ வந்து நாங்கள் கட்டிப்பால் சேர்த்துக்கொள்வோம். இதுவும் உங்களோட எவ்வளோ உங்களுக்கு அந்த இறுக்கமாக தேவையோ அதுக்கேற்ற மாதிரிக்கு நீங்கள் வற்ற வச்சுட்டு ரக்கிட்டீங்கன்னா சரி. அதோட தேசி புளியும் மற்ற இறைச்சி சிறகு தூள் அதுவும் போட்டால் ரைட், எங்களுக்கு வந்து ஆட்டிறைச்சி கறி ரெடி ஆகிடும். பாருங்க இப்போ வந்து எங்கள் இறைச்சி கறி வந்து நல்லபடியாக ரெடி ஆகிட்டு நல்லபடியாக தடிச்சிட்டு வந்துடுது. இனிமேல் இப்படி இந்த மாதிரி குழம்பு இருந்தால் தான் எங்களுக்கு அந்த இறைச்சியில் நல்ல பதமாக வரும். அந்த சாப்பிடைகளும் நல்ல பதமாக இருக்கும். சில பேருக்கு தண்ணியாக பிடிக்கும், சில பேருக்கு அந்த இறுக்கமாக பிடிக்கும். இப்படியே தான் நான் இறக்க போகிறேன். ஓகே, இனிமேல் நான் அடுப்படி பாடுவோம். இப்படியே நாங்கள் இறக்கி கீழே வச்சு போடுவோம். வச்சுட்டு இனிமேல் வந்து நாங்கள் இறைச்சி சிறகு வந்து அளவாக சேர்க்க போகிறோம். அளவாக சேர்ப்போம். அப்படியே முதல்ல வடிவா பிரட்டிட்டு நாங்கள் தேசிப்பழம் புளிவோம். ஆக சூட்டோடையும் தேசிப்பழத்தை இதுக்குள்ள விடக்கூடாது. பார்த்தீங்களா, மணல ஆட்டிறைச்சி என்றாலே வீடு முழுக்க மணக்கும். அடுத்த வீடும் வாசமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தேசிப்பழம் எடுத்துருக்கிறேன். 2 பழம் புளிஞ்சு விட போகிறேன். ஓகே, எவ்வளோ வந்தான் இனிமேல் வந்து கலந்து விடுவோம். பார்த்தீங்களா இப்படி தடிச்சு வந்துட்டு இனிமேல் வந்து ஃபுல்லாக சூடாரோ அப்படியே தடிச்சிட்டு வரும். வாங்கோ நாங்கள் எங்களோட ஆட்டிறைச்சியை பார்ப்போம். நான் ஆட்டிறைச்சி சமைக்காதபடியாக அந்த வாயில் வாரதெல்லாம் சிக்கன் கறி மாதிரி தான். நீங்கள் பார்த்தீங்களா நல்ல வாசமாக இருக்குது. ஆட்டிறைச்சி என்றாலே நல்ல வாசம்தான். இன்றைக்கு வந்து வீடே கமக்குது போடாக்கா. இந்த ஆட்டிறைச்சி என்ன சொல்கிறது, ரெட்டை சுண்டல் சுண்டுறது. அது சுண்டுறதுக்கு வந்து வாழை இலையோட நிற்பீங்களே. இந்தாங்க அதே மாதிரி இந்த இதில் சாப்பிட்டு பார்ப்போம். இப்படி இதோட அங்கே வேறு ஒரு ஐட்டம் எல்லாம் நடக்குது. ஓகே, சாப்பிட்டு பாருங்கோ. நான் சாப்பிட மாட்டேன். மற்றது சோறு எல்லாம் அங்கே அவிஞ்சு ஒன்று இருக்குது. அப்போ ஆக்கள் வேற போய் நம்ம என்ன எப்படி இருக்குன்னு சொல்லுங்கோ. ஆனால் எனக்கு பேக் ஊரு தான் நான் சாப்பிட மாட்டேன். அதில் உப்பு உரைப்பு புளிப்பு எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் நல்ல வாசமாக இருக்குது. இறைச்சி சிறகு தூள்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்குது. அப்போ வாரவே சொல்லுவீங்க நல்லா இருக்குண்டு. அது என்ன சொல்ல போகிறீங்க, அதை நிப்பாட்டுவோம் வீடியோவை. இப்போ வாரவே எப்படி எனக்கு சாப்பிட சொல்லுவேன். ஓ, ஆனால் என்ன பொறுத்தவரை தரமாக இருக்குது. ஓகே, அப்போ நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்வோமா. சூப்பராக இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுவோம். வீடே கமக்குது. அவ்வளோ ஒரு எங்கே இதுக்குள்ள வந்து எங்கே சுற்றினாலும் அவ்வளோ இந்த ஆட்டிறைச்சின்ற மனம் தான் வருது. ஓகே, நீங்களும் இதே மாதிரி ஒரு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. நீங்களும் எப்படி சமைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நான் என்ற மெதட்டில் சமைச்சு காட்டியிருக்கிறேன். ஓகே, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.